கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா செப்டம்பர் செகண்ட் ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்கு. இப்போ முதல் 2 வீக்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை பெறுவது, எந்த ஒரு குரு பார்வையும் பெறாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், திடீர்னு அடிபடுதல், மரணத்துக்கு எப்பான கண்டங்கள், விபத்துக்கள் எல்லாம் இருக்கு. ஸோ நைட்டு டிராவல் பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டியில போகும்பொழுது கேர்ஃபுல்லா இருங்க. ஃபோன் பேசிட்டு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்து இந்த டைம்ல வந்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா போயிடும். ஏன்னா 8ஆம் பாவம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 8ஆம் பாவா அதிபதியும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 8க்கே வரார். 8க்கே வந்து சனி பார்வை பெறுகிறார். ஸோ முதல் 2 வாரம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இதுதான் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு என்னதான் ஜென்ம சனி முடிந்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ஒரு பக்கம் சில விஷயங்கள் பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், உறவுகள்ல ராகு கேதுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும். புது தொடர்பு வரும், தொடர்பு வந்துட்டு போகும். எதுக்கடா அவங்க வந்தாங்க வாழ்க்கையில, எதுக்கடா போனாங்கன்னு தெரியாத அளவுக்குலாம் சில விஷயங்கள் இருக்கும். அதனால இம்மீடியட்டா நீங்க கமிட் ஆயிக்காதீங்க. எல்லாமே கொஞ்சம் பற்றும் படாமலும் கொஞ்சம் யோசிச்சு சமயோஜ புத்திகள் யோசிச்சு இருக்கும் பொழுது நல்லா